கைஸ் இன்னைக்கு ஸ்விம்மிங் செஷன் அந்தளவுக்கு பேடுன்னு சொல்ல மாட்டேன். நேற்று 10 மீட்டர்லேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். பட் இன்னைக்கு ஒரு 25 மீட்டர் வந்து ஃப்ரீ ஸ்டைலில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஓகேவா, 25 அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். பாடி வந்து இவன் தண்ணிக்குள்ள ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகுது போல். அண்ட் இன்னும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தமிழ் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ஓகேவா, யார் நீங்கள் எந்த ஒரு இன்ஃப்ளூன்சரை ஃபாலோ பண்ணாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே ஹைப்ரிட் ட்ரைனிங்கில் வருவாங்க. ஓகேவா, மெயினாக ஹைராக்ஸ் அயன்மேன் சொல்லிட்டு எல்லா காம்படிஷன்லையும் வருவாங்க. ஏன் நான் இதை அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியும் எப்படின்னா வெஸ்டர்ன் சைடில் என்ன வருதோ அதை அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க பாடி பில்டிங் பீக்கில் இருந்துச்சு. ஸோ என்டையர் இந்தியா, மெயினாக தமிழ்நாட்டிலலாம் வந்து இப்போ ரீசெண்டாக பாடி பில்டிங் செம்ம பீக் போச்சு. கரெக்டாக. ஸோ ஒரு 3 to 5 இயர்ஸில் என்ன ஆகுனா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குது அப்படியே வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். இப்போ ஆல்ரெடி வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே ஹைராக்ஸ் அயன்மேன் சொல்லி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரிலேட்டடாக தான் கண்டென்ட் போடுறாங்க. ஸோ தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சர் என்ன பண்ணுவாங்க, வரனா அதை பார்த்து இவங்க அடாப்ட் ஆவாங்க. ஸோ வந்து நான் ஹைராக்ஸ் பண்ண போகிறேன், நான் வந்து அயன்மேன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரெடிக்டபிள். ஸோ அங்கே இருக்கிறது எங்கே வருங்கிறது. இனி வர ஜென்ரேஷனில் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சர் ஆகணும்னா ஜஸ்ட் ஃபிசிக் வச்சுருந்தா மட்டும் போதாது, அந்த ஃபிசிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஆஃபீஸ் கிளம்புறேன். பை.